திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பருப்பு துவையல் போடுறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அது நல்லா செவக்க வறுக்கோம்ல பருப்பு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தேங்காய் இருக்கிறீங்களா, தேங்காய் பூண்டு வெங்காயம் பூண்டு வந்து சேர்த்துக்கணும். அது வெங்காயம் சேர்த்த மாட்டாங்க, நான் வந்து வீட்டில் வெங்காயம் சேர்ப்பேன். எதுக்காகனா ஜீரணமாகறதுக்காக. இந்த பூண்டு வெங்காயத்தை சேர்க்குறப்ப நமக்கு சீக்கிரமாக ஜீரணமாகும். பூண்டு, பருப்பு, தேங்காய், புளி இவ்வளோதான் சேர்த்துவாங்க. நம்ம கூட வந்து தேங்காய் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறோம். எதுக்கு கேட்டிங்கன்னா சரியா, எதுக்கு தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா இந்த வெங்காயம் ஜீரண சக்தியா. பருப்பு சம்மந்தி இது வந்து கல்லுப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கா தேவையான அளவு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்காயம். எவ்வளோ பெருங்காயம் வேணுமோ அவ்வளோ பெருங்காயம் போட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையாவது கருவேப்பிலையாவது போட்டு கொஞ்சம் கடலக்கொட்டையும் சேர்த்திருக்கோம். நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கடலக்கொட்டை, புளி, பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம். சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன். உப்பு, புளி, காரம், கடலக்கொட்டை, வெங்காயம் நல்லா கடலக்கொட்டை சேர்க்குறப்ப வெங்காயம் சேர்த்திக்கணும், நல்லாயிருக்கும். பருப்பு குறன்னு இருக்கும் அரைக்கிறப்ப. அதோட வெங்கைக்கீரை சூப்பு, சிகப்பு அரிசி, மட்டை அரிசி, பருப்பு துவையல்